அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி சலோ போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது மீண்டும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியை அடுத்து இன்று மீண்டும் நெடும் பயணம் மேற்கொள்கின்றனர் விவசாயிகள். இந்த நிலையில் ஹரியானா மாநிலம் ஷாம்பு எல்லையில் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து விவசாயிகள் சிதறி ஓடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். டெல்லி சலோ போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது மீண்டும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டத்தை விவசாயிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பஞ்சாபிலிருந்து புறப்பட்ட விவசாயிகள் ஹரியானாவை கடந்து டெல்லி செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் பஞ்சாபிலிருந்து ஹரியானா வழியாக டெல்லி செல்ல விவசாயிகள் மீண்டனர். அப்போது ஹரியானா பஞ்சாப் மாநில எல்லையான சம்பூவில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். கடும் பாதுகாப்பு பணியையும் தடுப்பு பணியையும் ஹரியானா மாநில போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் அந்த தடுப்புகளையும் மீறி விவசாயிகளை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் கலைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடங்கியதிலிருந்து மீண்டும் ஒரு முறை இந்த கண்ணீர் புகை குண்டானது வீசப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதில் விவசாயி ஒருவர் மரணமாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அங்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் நாலாபுரமும் சிதறி ஓடக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. மேலும் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் விவசாயிகள் கலந்து செல்லாத பட்சத்தில் அவர்களை நோக்கி தடியடியும் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை கண்ணீர் புகை கொண்டு வீசி இருப்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவசாயிகள் தொடர்ச்சியாக டெல்லி செல்லும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுப்பதற்காக கடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.